ஒரு ஃப்ரெண்டோட மரணம், அதுக்கப்புறம் ஒரு ட்ரிப் ஒன்று போகிறாங்க. ஸோ அப்படி போகும்போது ஒரு காட்டுக்குள்ளே போகிறாங்க. அதுதான் அவங்க பண்ண ஒரு பெரிய மிஸ்டேக். இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆன 2017 வந்த ஒரு சைக்கலாஜிக்கல் ஹாரர் மூவி த ரிச்சுவல். ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஸ்வீடன் நாட்டில் வந்து ஒரு ஹைக்கிங் ட்ரிப் மாதிரி போகிறாங்க. இந்த ட்ரிப்பில் வந்து அவங்க வந்து ஒரு அரேஞ்ச் பண்ணுறதுக்கு காரணமே வந்து அவங்களோட ஃப்ரெண்டு ராப். ஸோ அந்த ராப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ராபரி இதில் வந்து இறந்துட்டான். ஆனால் அந்த சம்பவத்தில் வந்து லூக் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கான். ஸோ இவனுமே ராபோட ஃப்ரெண்டு தான். ஸோ ராபை வந்து அவன் காப்பாற்றாமல் அவன் பயந்து ஒழிஞ்சுக்கிட்டான். ஸோ அந்த கில்ட்டோடையே வந்து இவன் இந்த ட்ரிப்புமே வந்து போகிறாங்க. ஒரு 4 பேர் வந்து போகிறாங்க. ஸோ அந்த ஹைக்கிங் ட்ரிப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மலை மேலே எல்லாம் ஏறி, அந்த மலை உச்சியிலெல்லாம் போய் ஏறி, ஸோ தன்னோட இறந்து போன ஃப்ரெண்டு ராபுக்கு வந்து அவங்க ஸ்டைலில் வந்து ஒரு அஞ்சலியை செலுத்துகிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த காட்டுக்குள்ளே போகும்போது பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருக்காக வந்து அடிபட்டுகிட்டே இருக்குது. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஷார்ட் கட் எடுத்து நம்ம போவோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ஆனால் அந்த காடு வந்து ஒரு சாதாரண காடா அப்படின்னு கேட்டால் அது வந்து இல்லை. ஸோ நைட் டைமுமே வந்து ஆகுது. ஒரு பயங்கர ஒரு ஸ்ட்ரேஞ்சான சவுண்ட்ஸ் எல்லாமே வந்து கேட்குது. அது மட்டும் இல்லாமல் மரத்துல எல்லாம் வந்து மிருகங்களை வந்து கொண்டு தொங்க விட்டுருக்காங்க. இதுவுமே வந்து ரொம்ப பயங்கரமாக தான் இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்க ஒவ்வொருத்தருக்குமே வந்து ஒரு மாதிரி நைட் மேர்ஸ் மாதிரி வந்துட்டே இருக்கு. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நைட் நேரத்தில் ஒரு மாதிரி மழையுமே வந்து பெய்யுது, நடுக்காட்டுக்குள்ளே மாட்டிட்டாங்க. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அபாண்டனான ஒரு வீடு மாதிரி ஒன்று இருக்குது. ஸோ அங்கே போகிறாங்க. ஸோ அது வந்து ஒரு மரத்தானான வீடு தான். அந்த வீட்டுக்குள்ளே எல்லாம் போய் பார்த்தா என்ன ஆகுது அப்படின்னா ஒரு உட்டன் ஸ்டாச்சு வந்து பார்க்குறாங்க. கிட்டத்தட்ட ஏதோ ஒரு சூனியம் மாதிரி, ஏதோ ஒரு பொம்மை மாதிரி, ஏதோ ஒரு உட்டன் ஸ்டாச்சு வந்து பார்க்குறாங்க. ஸோ அங்கே இருந்ததுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தராகவுமே வந்து மென்டலாக வந்து பயங்கரமாக பிரேக் ஆக வந்து ஸ்டார்ட் ஆகிறாங்க. ஸோ நம்மளை வந்து யாரோ ஃபாலோ பண்ணுறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குமே எல்லாத்துக்குமே ஃபீல் ஆகுது. ஆனால் நம்மளை ஃபாலோ பண்ணுறது வந்து ஒரு மனுஷன் கிடையாது அப்படின்னுமே வந்து இந்த லூக் வந்து நம்புறான். சரி, அப்போ அது மனுஷன் இல்லைன்னா யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஏசியன் நார்ஸ் மித்தாலஜியில் வர ஒரு மான்ஸ்டர், ஜோட்டோன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த க்ரீச்சரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கல்ட் குரூப் இருக்குது. அந்த காட்டுக்குள்ளேயே வந்து ஒரு குரூப் ஒன்று இருக்குது. ஸோ அந்த குரூப் வந்து இந்த மான்ஸ்டரை வந்து வர்ஷிப் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மான்ஸ்டர் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா மனுஷங்க கிட்ட இருக்கிற பயத்தையும் அவங்களோட கில்ட்டையும் பயன்படுத்தி அவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ணும். இவங்கள வந்து 4 பேர் வந்திருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஸாக வந்து இறந்துட்டே வராங்க. இந்த மிருகம் வந்து ஒவ்வொருத்தரையும் வந்து கொல்லவுமே வந்து செய்யுது. ஸோ கடைசியாக வந்து லூக் மட்டும்தான் உயிரோட இருப்பான். இந்த கல்ட் குரூப் என்ன பண்ணும் அப்படின்னா நீ வந்து அந்த மான்ஸ்டரை வந்து வர்ஷிப் பண்ணணும், அதாவது நீ வந்து கும்பிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த லூக் வந்து மறுத்துட்டான். ஏன் அப்படின்னா ஸோ அவன் வந்து இந்த ட்ரிப்புக்குள்ளே வரும்போதே ஒரு மாதிரி பயந்து ரொம்ப ஒரு கில்ட் ஃபீலோட தான் வந்திருப்பான். ஸோ இந்த தடவை வந்து ஒரு மான்ஸ்டர் கிட்ட வந்து நம்ம ஒரு வர்ஷிப் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் மறுக்கவே வந்து செஞ்சுட்டான். ஸோ அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுறான்னா அந்த கல்ட் வில்லேஜ் இருக்குல்ல மொத்தத்தையும் தீ வச்சு கொளுத்திட்டு அவன் ஓடிட்டான். ஸோ மூவி எண்டிங்கில் வந்து என்ன ஆகுது அப்படின்னா லூக்கே வந்து பார்த்தீங்கன்னா மான்ஸ்டரை பார்த்து கத்துவான். கிட்டத்தட்ட அந்த மான்ஸ்டர் கிட்ட ஃபைட் பண்ணுவான். ஆக்சுவலாக அவன் ரொம்ப ஒரு பயந்த குழிதான்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா அவன் ஃப்ரெண்டு ராபை காப்பாற்றாமல் பயந்து ஒழிஞ்சிட்டான். ஆனால் இந்த தடவை ஒரு மான்ஸ்டர் கிட்டேயே வந்து தைரியமாக எடுத்துன்னு சண்டையுமே வந்து போடுவான். அதாவது கடைசியாக அந்த கில்ட்டையே வந்து அவன் ஜெயிச்சிருவான், அந்த ஃபியரையுமே வந்து அவன் ஜெயிச்சிருவான். ஸோ அதனால் இந்த ரிச்சுவல் மூவி அப்படிங்கிறது வந்து ஜஸ்ட் ஒரு ஹாரர் மூவியாக மட்டும் இல்லாமல் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயம், அதுக்கப்புறம் வந்து அந்த ஒவ்வொருத்தரோட கில்ட்டு, ஒரு மாதிரி ட்ராமா, அவங்களுக்கு வர நைட் மேர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபுல்லாக ஒரு சைக்கலாஜிக்கல் ஒரு ஹாரர் மூவியாக தான் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த மூவியை பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக பாருங்கள். ஸோ இதே மாதிரி இன்னொரு மூவியை நான் தூக்கிட்டு வரேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.